சும்மா திராவிட மாடல்ன்றாங்க. என்ன பண்ணாங்க நீங்களே சொல்லுங்க. என்ன செஞ்சாலும் குறைதான் சொல்றாங்க. நல்லாதாம்மா செய்யறாரு. இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அவரை தான் போட்டு டம்ப் பண்றாங்களே. வேலைக்கு வராங்க. எல்லாம் துண்டுங்க விசில் அதெல்லாம் பேச்சா. ஒரு பொண்டாட்டி வச்சுட்டா பரவாயில்ல, 2 பொண்டாட்டி தான் வச்சிருக்காரு. கண்டிப்பா பெண்களுக்கான பாதுகாப்பு, கல்வி இது எல்லாமே அவர் நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில தான் இருக்கோம். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில வருகின்ற 2026 தேர்தலில் எந்த கட்சிக்கு அதிக ஆதரவு இருக்கு அப்படின்றத மக்கள் கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம தொகுதியில உங்க ஆதரவு யாருக்குமா? எங்க தொகுதியில நாங்க இருக்கிறது ஸ்டாலினுக்கு தான். பக்கத்து வீடு. அவருக்கு பொறாம வேற பேத்துக்கு போட்டா உதைக்க மாட்டாங்க. ஏன் புதுசா விஜய் அவர்கள்லாம் வந்திருக்காரு, அவர் என்ன பண்ணாங்க? அவங்க நல்லது கெட்டதுன்னா எதுக்குன்னா ஒடியாடுறாங்க. அதனால எங்க தெருவுல ஃபுல்லா ஸ்டாலினுக்கு தான். ஸ்டாலின் தானே. ஸ்டாலின் எப்படி 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு? நல்லா தான் செய்ய, ஏழைங்களுக்கெல்லாம் நல்லா தான் செய்யறாரு. இதுக்கப்புறம் எப்படி செய்வாரோ தெரியாது. எடப்பாடி இப்ப ஆளும் கட்சி இருக்க திமுக எப்படி பண்ணியிருக்காங்க 5 வருஷம்? அது சொல்ல முடியாது, மாறி மாறி வருது. அது மாற்றம் இருக்குது. ஆமா, யாரையாவது இல்லை, 2 பேரும் மாறி மாறி வருவாங்க. இவங்க இருந்தாங்க, இப்போ அவங்க வருவாங்க. ஏன் இப்ப புதுசா விஜய் வேற வந்திருக்காரு? மாற்றம் விஜய்க்கு கூட்டணி வைக்கலாமா? அவர் கூட்டணி வச்சிருந்தா அவர் வேறதே வரலாம். இப்போ அவர் தனித்து நிற்கிறதுனால விஜயகாந்த் வந்தாரு ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி பொசிஷன் தான் நிற்பாரு. விஜய் வந்தா என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? தெரியல, ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றம். ஆனா விஜய் இந்த தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இப்ப ஆளும் கட்சி இருக்க திமுக எப்படி பண்ணிருக்காங்க 5 வருஷம்? பெருசா பண்ணல. டிவிகே அவங்க வந்தா என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு? கண்டிப்பா பெண்களுக்கான பாதுகாப்பு, கல்வி இது எல்லாமே அவர் நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா பண்ணுவார். இப்ப ஆளும் கட்சி இருக்க திமுக எப்படி பண்ணிருக்காங்க 5 வருஷம்? ஒண்ணுமே பண்ணல. ஏன்? என்ன பண்ணாங்க? ரோடு போடுறேன்னு 3 வருஷம் காக்க வச்சாங்க. என்ன பண்ணாங்க? ரோடு இல்லாம நாங்க தண்ணியில தான் நடந்தோம். என்ன பண்ணாங்க? ஒண்ணும் பண்ணல. இதெல்லாம் விஜய் அவர்கள் வந்தா மாற்றிடுவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாற்றுவோம். ஆனா விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? 50-50% இருக்கு. இந்த 50-50 120 சீட் எடுத்துட்டாருன்னா விஜய் சார் வந்துருவாரு. கலைஞருக்கா? எப்படி பண்ணிருக்காரு ஆட்சி 5 வருஷம்? நல்லாதான் பண்ணிருக்காரு. நடுவுல இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. விஜய் வந்திருக்காரு, இப்ப அவரு எப்படி பண்றாரு? வருவாரா? விஜய் வர வாய்ப்பு இருக்கா? அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. எதுவும் தெரிய முடியாது. ஆனா நீங்க கலைஞருக்கு தான். நான் கலைஞர். விஜய் வந்தா என்ன மாதிரி மாறும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு? இப்ப திமுக எப்படி பண்ணிருக்காங்க ஆட்சி? பிடிச்சிருக்கா? ஆனா விஜய் இந்த தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஜெயலலிதா அம்மாக்கு தான் எப்பவுமே மண்ணுல போற வரைக்கும் அவங்க தான் கட்சி. இப்ப ஆளும் கட்சி இருக்க திமுக எப்படி பண்ணிருக்காங்க? அவங்க துபாகூர். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க சும்மா திராவிட மாடல்ன்றாங்க. என்ன பண்ணாங்க நீங்களே சொல்லுங்களா? ஒன்னே ஒன்று சொல்லுங்க. என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. சும்மானா நான் தான் முதலமைச்சு சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்க அப்பா கூட பரவாயில்ல, அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. அவங்க அப்பா நல்லா பண்ணாரு. இவருக்கு ஆட்சிலாம் இவருக்கு சம்மந்தமே கிடையாது. இவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க. எடப்பாடி ஐயா 4 வருஷம் இந்த அம்மா விட்டு போனாங்க. நான் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம விலைவாசிலாம் ஏற்றல, நல்லா பண்ணாங்க. பெண்கள் ஏதாவது குறை வந்துதா? கிடையாது. 4-7 வருஷம் இருந்தாரு எடப்பாடி ஐயா, நல்லா பண்ணாரு. எந்த திருடு பொய்யெல்லாம் இல்லை. இப்போ பாருங்க, எங்க பாரு கெஞ்சா, எங்க பாரு ஒரு தலைவலி தான். அதனால எப்பவுமே எடப்பாடி தான். இந்த வாட்டி எடப்பாடி தான் அவங்க விட்டு புதுசா விஜய் அவர்கள் வந்துருக்காரு. வேலைக்கு ஆமாங்க. அதெல்லாம் துப்பாக்கூர், அதெல்லாம் எல்லாம் துண்டுங்க விசில் அதெல்லாம் பேச்சா. எடப்பாடினா இதெல்லாம் நாலேஜ் வேணுங்க. ஜெயலலிதா அம்மா கஷ்டப்பட்டு முதலமைச்சராங்க. கலைஞர் முதலமைச்சர் வந்தாரு, எம்ஜிஆர் முதலமைச்சர் வந்தாரு. அவங்களாம் கஷ்டப்பட்டு வந்தாங்க. நேராக இவர் வந்துட முடியுமா? இவர் யாரு கூட போனோம், பின்னாடி நின்று அவங்க போனப்ப இவருக்கு வரலாம். இவர் தனியா நின்று யார் ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க? 3 கட்சியா 2 கட்சியா? நிறைய கட்சி எப்படி போடுவாங்க? இவருக்கு கொஞ்சம் யோசனைவா? இவர் கூட கூட்டணியா வந்திருக்கலாம். யாரு கூட? எடப்பாடி கூட்டணி வந்து அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் இவர் வந்திருக்கலாம். அதுதான் ஒவ்வொரு ஸ்டெப்பு. இவரு விஜயகாந்த் என்ன பண்ணாரு? எதிர்கட்சியா உட்காந்தாரு, அம்மா கிட்ட உட்காந்து அவரே கெடுத்துன்னு போயிட்டாரு. என்ன பண்ணாரு? ஆனா எப்பவுமேங்க எடப்பாடியாரையே நல்லா இது. அவருக்கு ஆட்சி மாறினாதான் நல்லா இருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எம்ஜிஆருக்கா? இப்ப திமுக கலைஞர் கட்சி எப்படி பண்ணிருக்கு ஆட்சி? ஏன் பிடிக்கலையா? இப்ப புதுசா விஜய் வந்திருக்காரு, தெரியுமா? விஜய் அவரு வந்தா நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா?
என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போமே. சரியில்லைன்னா ஆட்சி சரியில்லைன்னா மொத்தத்துலேயே தூக்கி போட்டுரும். புதுசாக வரட்டுமே. அப்படிதான் விஜயகாந்த் விட்டுட்டோம். விஜய் வரட்டும். ஆனா இப்ப ஸ்டாலின் ஆட்சி பண்ணிருக்காருல்ல 5 வருஷம், அது எப்படி இருக்கு? நான் பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு? அது ஓகே தான். அவர் ஓகே தான் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காரு. இதோட இன்னும் எதிர்பார்க்கணும். நிறைய விலைவாசிலாம் அதிகமாக இதாகிடுச்சுல, அதெல்லாம் நிறைய விஷயங்களை பார்த்தா இன்னும் அவருக்கு கொடுத்து பார்ப்போமே. விஜயகாந்த் விட்டுட்டோமே, அந்த மாதிரி யோசிக்கிறோம். ஜெயலலிதா ஆட்சி, நம்ம ஸ்டாலின் ஆட்சி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கருணாநிதி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இவங்க ஒன்று கொடுத்து பார்ப்போமே, வாய்ப்பு கொடுத்து பார்த்தா என்ன பண்ணுறாங்க. இந்த தடவை அவர் விஜய் வந்து இந்த தடவை எதிர்கட்சியாக வந்தால் கூட அதை வெற்றி தான். இந்த தடவை ஸ்டாலின் வந்துட்டா விட எதிர்கட்சியாக வந்தாலே வெற்றி தான். எடப்பாடிக்கு தான்மா. எடப்பாடியா? இப்ப ஆளும் கட்சி இருக்க திமுக எப்படி பண்ணிருக்காங்க? எடப்பாடி திமுக விஜய் எல்லாம் வந்து வேலைக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர். எடப்பாடி சூப்பர். நாங்க எடப்பாடிக்கு சூப்பர் சூப்பர். முழு ஆதரவு நாங்கள் நாங்களும் எடப்பாடி வந்தா ஆட்சி நல்லா இருக்கும். சூப்பர் நாடு சிறப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இப்ப விஜய் வர புதுசா கட்சி தொடங்கி இருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? எல்லாம் ஏடிஎம் கூட்டணி வச்சிருந்தா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இல்ல அவ்வளவுதான், வேலைக்கு ஆகாத. அவரு தனித்து நின்னாலும் அவர் பிரதமர் ஆயின்னு பாக்குறாரு. பார்க்கலாம்ல. அவர் வந்து வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு கூட்டணி அவட வந்தாருன்னா கண்டிப்பா வருவார். பிஜேபி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் அவங்க தண்டனை கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஆனா இப்ப புதுசா விஜய் வேற வந்திருக்காரே, அது எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் லேட் ஆகும், பிக்கப் ஆக லேட் ஆகும். கொஞ்சம் நாள் ஆகும். அப்பதான் விஜய் வர முடியும். இப்போ உடனே வர முடியாது. விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தல்ல? அவர் நிக்கிற தொகுதியில எல்லா இதுவும் ஜெயிக்க முடியாது. ஒன்று 2 இடத்துல வருவார், ஆனா ஜெயிக்க முடியாது. அமௌண்ட்ல வர முடியாது. ஆனா அதிமுக தான் வருமா? வரும் கண்டிப்பா. டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க 5 வருஷம் ஆட்சி? நல்லா பண்ணிருக்காங்களா? அப்ப விஜய் வர கட்சி தொடங்கி புதுசா எதிர்க்கிறாரு. தர்பூரி பத்திலாம் நான் பேச தயாரா இல்லை. ஏன்? நான் உண்மையான கட்சிக்காரன். அவன் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்காத பேசுறான். அவனுக்கு நாங்க எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? கரெக்டா இல்லையா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்கல்ல, நான் பதில் சொன்னல. நான் சொன்னதுக்கு கரெக்டா இல்லையா? ஒரு பெரியவர் இத்தனை வருஷமா 75 வருஷமா இருக்காரு. அவர் வந்து மரியாதை இல்லாம பேசணும். சொல்லுங்க, கரெக்டா இல்லையா? அவனுக்குலாம் யாருன்னா ஓட்டு போடுவாங்களா? நல்ல மனுஷனா இருந்தா எவனும் ஓட்டு போட மாட்டாங்க. இதான் என்னோட கருத்து. ஆனா விஜய் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறதுக்கான எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பே இல்ல. அப்புறம் என்னத்துக்கு வாய்ப்பு பத்தி? அவர் நிக்கிற தொகுதியில கூடவா? அவருக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஒரு பொண்டாட்டி வச்சிருந்தா பரவாயில்ல, 2 பொண்டாட்டி தான் வச்சிருக்காரு. வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்ல, 100% வாய்ப்பு இல்ல. ஸ்டாலின் எப்படி பண்ணிருக்காரு ஆட்சி 5 வருஷம்? இப்ப விஜய் அவர்கள் புதுசா கட்சி தொடங்கி திமுக எதிர்க்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி நமக்கு தெரியாதாமா. தெரியாது எப்படி சொல்றது? தெரிஞ்சா பரவாயில்ல, எதுவும் தெரியாது எப்படி சொல்லிட்டு. முக ஸ்டாலின் தான்பா. எப்படி பண்ணிருக்காரு 5 வருஷம் ஆட்சி? நல்லா தான் செய்யறாரு, நல்லா தான் பண்றாரு. இல்லாத இருக்கு ஜனங்க குறை சொல்லின்னு தான் இருக்குதுங்க அவர் மேல. என்ன செஞ்சாலும் குறை தான் சொல்றாங்க. நல்லா தான் செய்யறாரு எங்களுக்கெல்லாம். ஆனா விஜய் இப்ப புதுசா வந்து திமுக எதிர்க்கிறாரு, அவரெல்லாம் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. எப்படி பண்ணிருக்காரு ஆட்சி 5 வருஷம்? இப்ப புதுசா விஜய் வந்து கட்சி தொடங்கி திமுக எதிர்க்கிறாரு, ஏன்? ரொம்ப கஷ்டம் வரது. ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கிடையாது. எங்க ஆதரவு டிஎம்கே. டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க ஆட்சி 5 வருஷம்? ஆட்சி நல்லா தான் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அது எப்படின்னா நான் எல்லாமே நான் அவருக்கு போடுவேன் ஃபேமிலியை. இப்போ விஜய் வர புதுசா வந்திருக்காரு, அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? திமுக எதிர்க்கிறாரு, அவரு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதனால டிஎம்கே தானா? டிஎம்கே. ஸ்டாலின் தானா? எப்படி பண்ணிருக்காரு ஆட்சி? நல்லா பண்ணிருக்காரா? இப்ப விஜய் புதுசா கட்சி தொடங்கி எதிர்க்கிறாரு திமுகவை, வாய்ப்பு இருக்கா? விஜய் வர புதுசா வந்திருக்காரு கட்சி தொடங்கி, அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்தா என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் தேவை தானே. ஆனா இப்ப நம்ம ரூலிங்ல இருக்க டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க? ஏன் அவங்க நிறைய திட்டங்கள் பெண்களுக்காக கொண்டு வந்தாங்களே. எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாருமே திமுகவோட இதுல தான் இருக்காங்க. பட் இப்போதைக்கு கலைஞர் இருந்த வரைக்கும் ஓகே. பட் இப்போ வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. பார்க்கலாம் டிவிகே வந்தா என்ன பண்றாங்கன்ட்டு. ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கணும். ஆனா டிவிகே வந்தா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தல்ல? இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அவரை தான் போட்டு டம்ப் பண்றாங்களே, பார்ப்போம் எல்லாத்தையும் மீறி வராரான்னு. ஸ்டாலின்
ஸ்டாலின் எப்படி பண்ணிருக்காரு ஆட்சி? சூப்பரா? ஆனா நிறைய பேர் குறை சொல்றாங்களே, நல்லா பண்ணலாம். சொல்லிதான் இருப்பாங்க, எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, பண்றவங்கள குறை தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப விஜய் வேற புதுசா வந்து திமுக எதிர்க்கிறாரு. அவன் வேலைக்கு ஆகாதான். ஏன்? அவன வீட்டுல குடும்பமே சரியா போறதுல அவனுக்கு என்னதுங்க? ஆனால் விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்காது. இருக்காதா? அவன் இல்ல, யாருக்கும் ஓட்டு இல்ல. அதனால ஸ்டாலின் தான் வருவாரா? கண்டிப்பா ஸ்டாலின் தான் வருவாரு. ஸ்டாலினா எப்படி பண்ணிருக்காரு ஆட்சி? நல்லா பண்ணிருக்காரா? ஆனா அதிருப்தியில இருக்காங்க மக்கள்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே ஸ்டாலின் ஆட்சியில. பிடிக்கும், பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது, அதெல்லாம் நம்ம பெரிய இதுவா எடுத்துக்க முடியாது. எனக்கு ஸ்டாலினை பிடிக்கும். இப்ப புதுசா விஜய் வேற கட்சி தொடங்கி திமுக எதிர்க்கிறாரு. நிறைய பேர் கட்சி ஆரம்பிப்பாங்க, அதுக்காக எல்லாருக்குமே நம்ம போயிட்டு ஓட்டு போடுவோம். நம்மளுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு. ஆனா விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா திமுக எதிர்த்து? கண்டிப்பா இருக்கு, வாய்ப்பெல்லாம் இருக்கு. என்னோட ஓட்டு ஸ்டாலின். திமுக எப்படி பண்ணிருக்காங்க ஆட்சி? சிறப்பா பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல, மக்கள் நிம்மதியா இருக்காங்க, அதுதான் முக்கியம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப புதுசா விஜய் வேற கட்சி தொடங்கி திமுக எதிர்க்கிறாரு. அதெல்லாம் வேலைக்கு ஆரம்பிப்பாங்க. எப்பவுமே அரசியல் ஆரம்பத்திலே இருந்திருக்கணும். அரசியல் இல்லாம என்ன பண்ண முடியும்? திடீர்னு வந்து நின்னா விட்டுருவாங்களா, போடுறாங்களா? அதனால இலட்சம் வருஷத்துக்கு போடுவாங்க ஓட்டு. பொதுமக்கள் யாரும் இது பண்ண மாட்டாங்க. டிவிகே அவங்க வந்தா என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு? எல்லாமே ஒரு சேஞ்ச் தேவை.